கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் பசிக்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு சாரிபாத் விதவை, தேசத்துல பஞ்சம், இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இதையும் சுத்திரம் தீர்ந்து போனா இனி சாகிறது ஒண்ணுதான் நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்பட்ட சாரிபாத் விதவை இனி தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது தேசத்தில் எங்கும் பஞ்சம், சுத்திரம். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிய இந்த சாரிபாத் வீட்டு நண்டையில ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. பாருங்க, அங்கே சுத்திரம் அந்த சாரிபாத் விதவையும் ஆண்டவர் போஷிக்கிறாரு, தீர்க்கதரிசியும் அந்த இடத்துல போஷிக்கப்படுகிறார். இதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை பசியினால் அவர் வருந்த விடுகிறவர் அல்ல. ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகா நடத்தி வருகிறான்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பசியினால் வருந்த விடமாட்டார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆதரவாய் இருந்து அவர்களுடைய சகல தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். செபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீதிமான்களை நீங்க ஒரு காலம் பசியினால வருந்த விடுகிற தெய்வம் அல்ல என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்க அன்றாட தேவைகளை எங்களுக்கு சந்தித்து தந்து எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறீர். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.